பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவர்கள் கீழ்ப்படிந்து அடங்கியிருப்பார்கள். சிலர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நாங்கள் வேதவசனத்தின்படி செய்கிறோம், வேதவசனத்தின்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன? அப்போஸ்தலன் வேணும். அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன என்று வெளியே உள்ள அநேக பெரிய பெரிய பாட்டுலாம் கேட்ட யாரும் பதில் சொல்லவில்லை. மனம் திரும்புதல், விசுவாசிக்கிறது, ஞானம் சொல்றது, குழைக்கிறது சேர்த்து திருவள்ளுவர் சொல்வார்கள். நான் சொன்னேன், இது அப்போஸ்தல உபதேசம் இல்லையே. மனம் திரும்புதல், ஞானம் எடுக்கிறது யோவான் தான் பிரசங்கம் பண்ணது. அதே கர்த்தர் பிரசங்கம் பண்ணால் சீடர்கள் நடந்தார்கள். அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போஸ்தல உபதேசம் என்றால் அப்போஸ்தலனுடைய ஆலோசனை. இந்த வேதத்திற்கு கீழ்ப்படியும் போது அப்போஸ்தலனுடைய ஆலோசனை கீழ்ப்படிய வேண்டும், இல்லை என்றால் தண்டனை உண்டாகும். வாசிப்பார்கள் என்கின்ற புத்தகம் 2ஆம் அதிகாரம். என்றால் வேதத்தை பற்றி அறிவில்லாத கிறிஸ்தவர்கள் பலவிதமாக தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். மக்கள் அப்படி இருக்கக்கூடாது, ஊழியர்கள் அப்படி இருக்கக்கூடாது. 2ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேச முறைமைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய ஆலோசனை, அப்போஸ்தலனுடைய உபதேசம் என்றால் அப்போஸ்தலனுடைய ஆலோசனையாகும். அப்போஸ்தலன் இல்லாத சபையிட்டு அப்போஸ்தல ஆலோசனை கிடையாது. ஆண்மையினால் கூறப்பட மாட்டார்கள். இதற்கெரிய லட்சியங்கள் அங்கங்கே வேதத்தில் எழுதப்பட்டது. வேதத்தை பற்றி தேவனுடைய மக்கள் அறிந்து கொள்ளணும். வேதம் படிப்படியாக வெளிப்பட்டது. முதல்ல எழுதப்பட்டது நிருபத்தில் 1 நிருபம் 2 அப்போஸ்தலன் பவுல் எழுதினார். திரும்ப மார்க் எழுதப்பட்டது. அதுக்கு மத்திய எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு லூக்கா எழுதப்பட்டார். லூக்கா தான் அப்போஸ்தலன் எழுதினார். அதற்கு பிறகு நிருபத்தில் எழுதப்பட்டது. கிபி 90 வெளிப்படுத்தல் எழுதப்பட்டது. கிபி 110 யோவான் எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்டது. அவர் சுந்தார் ஒழுங்குபடுத்தி வெளிப்படுத்தல் விசேஷத்தை கடைசி வைக்கிறது கரெக்ட். ஆதியாகத்தில் ஆரம்பமானது வெளிப்படுத்தல எல்லாம் சமாப்தம், எல்லாம் முடிவு உண்டாகிறது. அது எழுதப்பட்டிருக்கு, அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது சரியாக. அப்போ ஆதி சபைக்கு வேதம் கிடையாது, சிறிய ஏற்பாடு கிடையாது. இதை நல்லா மனதில் இருந்து கொள்வார்கள். சபை இருந்தது. சபை மூலமாக வேதம் வழிபட்டது. அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவராக மறைந்து போக ஆரம்பித்தார்கள். ஆரம்பினால் சத்தியத்தை எழுதி வைக்க வேண்டும் பிற்கால சபைக்கு என்று அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். அது எல்லாமே சபை எழுதப்பட்டு 30 வருஷங்களுக்கு பின்பு ஆரம்பமானதான். நல்லா கவனிங்க. அதாவது எந்தெந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டதுங்கிறத நான் காலவரிசையாக சொல்கிறேன். அப்போ படிப்படியாக சத்தியம் அவர்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். கிபி 110 தான் யோவான் மரித்தார். அதுதான் கடைசி அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை. அதற்கு திரும்ப மூப்பர்களுடைய ஆளுகை, அப்போஸ்தலனுடைய நேரடி சீடர்கள். அப்போ வேதம் எழுதுகிற யாரோ நாங்கள் 2-3 பேர் கூடி வரோம். அதனால நான் இருப்பேன் ஏன் சொல்றதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இவர்களுக்கு வேதமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த ஞானம் பெற்றவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசது, அப்போஸ்தலன் கூட அத்தியம் ஏற்றது, அப்போஸ்தலன் சேர்த்து அப்பமிட்டு அதாவது நற்கனை ஆராதனையும், அப்போஸ்தலன் சேர்த்து ஜெபம் பண்ணது ஆராதனையும் கண்டினியூ தொடர்ந்து நிறைந்திருந்தார்கள் என்பதால் தேவனுடைய பரிசுத்தம் சோத்திரமும் சபையுடைய யாரால் போனீங்க என்றால் சொல்லப்பட வேண்டும், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது உங்கள் வாழ்க்கையும் வாய்ந்தாலும் ஊழியமும் வாய்ந்தாலும். நான் ஒரு மனிதன் குறைக்காமலே சாப்பிட்டு கண்டு எழுதுறேன். அவன் தந்திரமாக சபையை வஞ்சித்தார் செல்லப்பாவுக்கு. இது முதற்கொண்டு உன்னுடைய ரட்சிப்பு தான். உன் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்க விட மாட்டார்கள். உன் குடும்பத்தினுடைய ரட்சிப்பும் இது முதற்கொண்டு ஆபத்திலே இருக்கிறது. இனி ஒருபோதும் உண்மதமாக எந்த ஆத்மா ரட்சிக்க விட மாட்டார்கள். உன்னால் தேவனுக்கு மகிமை உண்டாக எழுதினேன். சாபம் குழந்தைது. இப்போ சாபத்தில் இருக்கிறார். யார் வெளியே வர முடியாதபடி அவமானத்தை திக்கிறார். 1 கோடி ரூபாய் கொடுத்து மக்களுக்கு கல்யாணம் அகப்பட்டு சிந்துக்கல்ல அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. இப்போ அவா அறுதலியா இருக்கிறான். அறுதலி இல்லை, அதாவது தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். கொழுப்பு பிடிச்ச சபையில் இருந்து கொண்டே சபையை வந்திக்கிறது. நான் கேட்டேன், அதுக்கு முந்தின ஊழியர் மாநாட்டத்துக்கு இருக்குல்ல குழு சிலப்பா கேட்டேன், அவனை கேட்டேன், வாக்குறுதி கேட்டேன். சபை விட்டு போக போறதாக தான் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஆண்டு